அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸிலி அவைலபிள் ஒரு ஒரு இது எடுத்துக்க போகிறோம். இப்போது வெஜிடேரியன்ஸுக்கெல்லாம் ப்ரோட்டீன் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு பெஸ்ட்டு நம்ம கையிலேயே இருக்கிற சில பொருள்களை பற்றி சில பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு இப்போல்லாம் விழிப்புணர்வு இருக்குது. அதனால் இந்த முழு பொட்டுக்கடலை நமக்கு பொரிக்கடலை கடைக்கெல்லாம் போனோன்னா நம்ம நிலக்கடலையும் பொரியோடு சேர்ந்து நிலக்கடலையும் போட்டுப்போம், பொட்டுக்கடலையும் போட்டுப்போம் கொஞ்சம் முன்னைய காலத்துலலாம் வாங்கும்போது. இப்போது இந்த முழு கடலையும் அதை நல்லா க்ளீன் பண்ணியே வருது, இந்த கவரெல்லாம் இல்லாமல். இப்போ அதை ஒரு 100 கிராம் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஃபைபர் கிடைக்கும், அயர்ன் இருக்குது, மெக்னீஷியம், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அனீமிக்காக இருக்கிறவங்க இது சாப்பிட்லாம். அப்புறம் இப்போது ஒரு லோ சுகர்லாம் போகிறதுனா டக்குன்னு வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாகிடும், கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த்து வரும், தசைக்கு வலிமையை கொடுக்கறது, கலோரி கம்மி தான். ஒரு 100 கிராம் சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு வேணும். ரொம்ப ட்ரையாக உடம்பு இருந்ததுன்னா நல்லது கிடையாது, பல காரணத்துக்கு. 6.26 இருக்குது, ஃபைபர் 16.8 மில்லிகிராம்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது, கொலஸ்ட்ரால் 0 தான் அதில், பொட்டாசியம் இருக்குது 845 மில்லிகிராம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பலாப்பழ திரட்டிப்பால் பண்ணியிருக்கோம், பால் திரட்டிப்பால், தேங்காய் திரட்டிப்பால் எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ப்ரோட்டீன் திரட்டிப்பால் அப்படின்னு நம்ம ஒன்று புதுசாக பண்ண போகிறோம். வெரி 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 டேஸ்டி, வெரி ஹெல்த்தி. கண்டிப்பாக பொட்டுக்கடலை ஒரு இப்போ தினம் சட்னி அரைச்சி, நம்ம சில பேர் சட்னியில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, தேங்காய் சட்னி. தேங்காயே நம்ம பெரிய இது மாதிரி நினச்சிட்டு ஐயோ ஆகாது அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது ராங்கான ஒரு இது. தேங்காயில் மைன்யூட் சத்துக்கள் நிறையா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம், எதுவுமே நம்ம ஓவராக சாப்பிட்றதில்ல. நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, காஞ்ச தேங்காயோட நெத்து, அதுதான் நல்லது கிடையாது, அதில் தான் கொலஸ்ட்ரால் இருக்குது. பச்சை தேங்காய் ஒன்றுமே பண்ணாது. ஸோ டெய்லி சட்னிலாம் சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு இருக்கும். இதில் ஒரு திரட்டிப்பால் மாதிரி பண்ணி இந்த சொட்டை நெய்யை விட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரோட்டீன் திரட்டிப்பால் பண்ண போகிறோம். ஓகேயா, பொட்டுக்கடலை வச்சு பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பண்ணி நல்ல பலனை அடையணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இப்போது வெயில் தாங்க முடியாத வெயிலாக இருக்குது. இப்போது உங்களுக்கு இது பாதாம் பிசின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது சில பேருக்கு தெரியாத, சில பேருக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன். இதை நைட்டே தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் ஒரு 2 பீஸ் 3 பீஸ் ஒரு ஆளுக்கு போதும். அந்த மாதிரி 2 பீஸ் 3 பீஸ், பெருசாக இருந்தால் 2 பீஸ் போதும், சின்னதாக இருந்தால் ஒரு 3 பீஸ் போட்டு தண்ணியில் ஊற வச்சா காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி ஆகிடும். கண்ணாடி மாதிரி பாருங்கள், இப்படி லேயராக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஆகிடும். இப்படி இதை வெறும்னா தின்னா டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இதை எப்படி ஹெல்த்தியாக பண்ணணுன்னா தேங்காய் பால், வெல்லம் இது சேர்த்து கூல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சேமியா பாயசம் பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி சேமியா வித் மில்க்கு இதோடு கலந்து சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிடுங்க, இதை மறந்துடாதீங்க. ஆனால் இன்றைக்கி மெயினாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ரோட்டீன் திரட்டிப்பால் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோட்டீன் திரட்டிப்பால் அப்படின்னா, இதில் நம்மளோட பொட்டுக்கடலை, சட்னி கடலை இருக்கு இல்லையா, ஃப்ரைடு டால், ஆமாம், பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலையில் அவ்வளோ ஒமேகா 3, அவ்வளோ நல்ல நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது. இதை ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அளவாக அவங்கவுங்க வீட்டு அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் திரட்டிப்பால். நான் சும்மா ஃபார் சாம்பிள் ஒரு 3 ஸ்பூன்ஸ் பொட்டுக்கடலை பச்சையாக எடுத்துட்டுருக்கேன். இது
பாசிப்பருப்பை வந்து வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்து ஒரு பெரிய 3 ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பாதாம், முந்திரியோ, இது வந்து வால்நட் வச்சுருக்கேன். எது வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் எது இஷ்டமோ பரங்கி விதையோ ஏதோ போட்டுக்கலாம். இந்த ப்ரோட்டீன் சத்து கிடைக்கிறதுக்காக. இது வந்து தேங்காய் இங்கே ஆப்ஷனல் தான். ஆனால் போடணும் தேங்காய் கண்டிப்பாக. என்ன திரட்டிப்பால்னு சொல்லிட்டோம், தேங்காய் போடணும். ஆனால் இது அரை மூடி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏறக்குறை இது வந்து இப்படி தான் அளவு அப்படி கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம் வச்சுருக்கேன். முதல்ல இதை ரெண்டையும் பொடி பண்ணிட்டுலாம். பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த மூணையும் இந்த மூணையுமே பொடி பண்ணிட்டுலாம். பாசிப்பருப்பு, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த வால்நட் பாருங்கள். இந்த மூணையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் வெல்லத்தையும் போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு சிம்மில் வச்சு கிளறணும். நெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டு கிளறிக்கலாம். திராட்சை வேணும்னா அப்புறம் மேலாக திராட்சையை போட்டுக்கலாம். இதுதான் நல்லா கிளறி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது கொஞ்சம் செமி லிக்விட் பதத்துக்கும் கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் வரும்போது ரொம்ப திக்காக இல்லாமல் ஹார்டாகிடும். அந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மேலாக 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அது டெய்லி குழந்தைகள் பெரியவா எல்லாருமே சாப்பிட்லாம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கலாம். சில பேரில் சப்பாத்திக்கு ஸ்வீட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு தொட்டுப்பாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இது ஜாம் கூட தொட்டுப்பாங்க. சில பேருக்கு பிடிக்கும் ஸ்வீட்டு, சவர் அண்ட் ஸ்வீட்டெல்லாம் காம்பினேஷன் பிடிக்கும். மேங்கோ கூட ஸ்வீட்டு மேங்கோலாம் தொட்டுப்பாங்க நார்த் இண்டியன்ஸ் எல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் இது ஸ்வீட்டாக இருக்கும். வெறும் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஏதாவதுக்கு தொட்டுண்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு எளிமையான, ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட்டு. ப்ரோட்டீன் திரட்டிப்பால். இதில் நிறையா ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா அது ரொம்ப சத்து உணவு மாதிரி தான். அது சாப்பிட்டுக்கலாம். ஓகேயா? இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல இந்த தேங்காயும் வெல்லத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ஓகேயா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் பார்த்தீங்களா எப்படி, வால்நட், பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை மூணையும் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா? பவுட்ரு பண்ண போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அளவு வந்திருக்கு. அதனால தான் இது எனக்கு தெரியும். இது ஒரு அளவு வரும்னு தான் 3/4 போட்டிருக்கேன் வெல்லம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டு செம்மையாக வேணும் அப்படின்னா 1 கப் வெல்லமே போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த அதிரசம் மாதிரி எனி மாவுக்கு 3/4 தான் வெல்லம் அளவு. எப்போவுமே 1 டம்ளர்னால் 3/4 டம்ளர் வெல்லம். அதே மாதிரி 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் போட்டு தேங்காயோடு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு அது கூட போடலாம். போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நல்லா கலரி கொடுத்து நெய்யை விட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். ஓகேயா? முதல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தேங்காயும் வெல்லமும் சரியா, ஒரு அரை மூடி தேங்காயும் கொஞ்சம் வெல்லமும் இதை நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரே செகண்ட் தீர்க்கு. சொட்டு தண்ணி விட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். தண்ணி விட்டு கலந்தாச்சு. இப்போ இதை கலரிக்கலாம். கொஞ்சம் சூடாகி கலரினோடனே லைட்டாக சூடு ஆனோடனே நம்ம அந்த பவுடரையும் போட்டுருவோம். ஒட்டிக்காது. 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம்ல, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இது ரொம்ப
ரொம்ப நல்ல ஒரு சத்தான ஒரு விஷயம். நம்ம பொட்டுக்கல்லைன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சில பேர் வந்து பொட்டுக்கல்ல போட்ட தேங்காய் சட்னி கூட சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. ஐயோ எங்களுக்கு பிடிக்காது தேங்காய் சட்னி எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் போட்டாச்சு. இதில் தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிப்பருப்பு, அதுவும் ப்ரோட்டீன் தான். ஸோ கலரணும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. தேங்காய் பால் எடுத்து செய்கிறத விட தேங்காய் போட்டால் ஃபைபர் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால் இப்போ ஏலக்காய் தூள் போட்டாச்சு. ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய். இப்போவே இப்போ இவ்வளோ ஃபியூ மினிட்ஸ் தான். இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப டைமே இல்லை. இங்கே வருங்க வந்தாச்சு. அவ்வளோதான் ரெடியாச்சு. ஏன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு வறுத்துக்கோம் இல்லையா? அதனால் ஒன்றும் பச்சை ஸ்மெல்லாம் வரத்துக்கு எதுவுமே கிடையாது. பொட்டுக்கெல்லாம் பச்சைவே யூஸ் பண்ணலாம். அதோ இந்த சூட்டில் இந்த இதுலேயே சரியாக இருக்கும். அதுவும் வறுத்த மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி வறுத்த கடலை தானே. ஸோ ரெடி. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டால் முடிஞ்சது. எவ்வளோ ஒரு 2 செகண்ட்ஸ் கூட ஆகலை பாருங்கள். எவ்வளோ நல்ல ஸ்வீட்டு. பிரமாதமாக அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ இப்படி சுற்றி ஒரு நெய்யை விட்டு அவ்வளோதான். திராட்சை வேணால் போட்டுக்கலாம். எண்ணெய் மேலே டெக்கரேட் பண்ணிக்கணுமா அது உங்கள் இஷ்டம். இது பேசிக்கான ஒரு ஹெல்த்தி ஃபுட். இப்போ புரோட்டீன் திரட்டி பால் ரெடி. புரோட்டீன் திரட்டி பால் ரெடி. சுவாமிக்கு நேர்த்தியம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் உடல்நிலையை பொறுத்தது. அதனால் அதை பார்த்துட்டு எது ஓகேயோ பண்ணிக்கோங்க. 1க்கு 3/4 வெல்லம் போடலாம், அல்லது 1க்கு 1 கூட ஈக்குவலாக போடலாம். இதுதான் புரோட்டீன் திரட்டி பால். இதில் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்டு. நட்ஸ் போட்டிருக்கோம். எனி நட்ஸ் போடலாம். நான் வால்நட் போட்டிருக்கேன். வெல்லம், அயன் இருக்குது. அப்புறம் பாசிப்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரோட்டீன் இருக்குது. பொட்டுக்கடலை இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். ஓகேயா? இது சாப்பிட்றதுக்கு மறந்துடாதீங்க. பாதாம் பிசின் டெய்லி சாப்பிடுங்க. உங்கள் உடல் எடையை கூட குறைக்கும் இந்த பாதாம் பிசின். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.